வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையாக நினைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற ஹெல்த்தி ட்ரிங்க்கு தான். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்து தேங்காய் பாலெல்லாம் கெட்டியாக புழிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்தால் கூட போதும். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் தண்ணியாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் கூட சாப்பிட்லாம். இந்த பழத்தை அப்படியே நீங்கள் மிக்சியில் கூட இல்லாமல் அந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேட்ஸ் சேர்த்துருக்கேன். கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் இதோட போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, இந்த கோகோனட் மில்க்கை அதோட மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆகிடும். அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, தேங்காய் பாலையும் நல்லா குளிர்ச்சி, வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடியது. இதில் ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம தேங்காய் பாலை அப்படியே பச்சையாக தான் சாப்பிட்றோம். அதில் கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடும் போது தான் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். இது ரொம்ப நல்லது. தாய்ப்பாலுக்கு ஒரு நிகரான ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் தான். அதை இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எதில் சர்வ் பண்ணணுமோ அந்த கிளாஸுக்கு மாற்றிட்டு, இதோட இன்னும் குளிர்ச்சிக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பாதாம் பீஸுன்னு 1 ஸ்பூனும், சப்ஜா சீட்ஸ், அது பாதாம் பீஸில் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். சப்ஜா சீட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊறினாலே போதும். நல்லா இதுவாகிடும். இப்போ கிளாஸில் இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் பாதாம் பீஸுன்னு சேர்த்துருக்கேன். சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறினோடனே இது மாதிரி நிறையா வந்துடும். இப்போ இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தாய்ப்பாலுக்கு ஒரு நிகரான ஹெல்த்தியான ட்ரிங்க் என்ன, ஊட்டச்சத்து நிறைந்த, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.